கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு விஷயமாக இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன். மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். தேவன் நம்மிடத்திலே இடைபடுவாராக. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் பேசுகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தம் நம் காதுகளில் தொனிக்க வேண்டும். ஆமென். வழி இதுவே என்கிற சத்தம் நமக்கு கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் இப்படி சொல்லுது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அது தேவனுடைய சமூகத்திலே விலையேற பெற்றதாய் தேவனுடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட தேவன் என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு காரியத்தை சற்று எச்சரிப்பின் செய்தி போலத்தான் வருகிறது. யாரிடத்திலே பேசுகிறார் என்பதை நான் அறியேன், ஆனால் அவர் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. கேட்கிறவன் தயவு செய்து கேட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதமானது பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? ராஜ்யத்தின் புத்திரர் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அட்ரஸ் பண்ணது அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? 5வது வசனத்தில் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்போமானால், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்டை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்ட ஒரு விசுவாசம் உடைய ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கல அப்படின்னு இயேசு ஆச்சரியப்படுறார். அப்படி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு தான் சொல்றாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட 11வது வசனம், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதியின் கதையை தெரியும். நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னான். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தரை அறியாதிருக்கிற ஜனங்கள் ஒருவேளை கேட்டீங்கன்னா, அதாவது இயேசுவை தெய்வம் என்று அறிந்திருக்கிறேன், ஆனால் அவர் மட்டும்தான் தெய்வம் என்பதை அறியாதவர்கள் கேட்பீர்களானால் தயவு செய்து இதை கவனியுங்கள். இயேசுவின் இடத்திலே எப்பேற்பட்ட வியாதிக்கும் சுகம் உண்டு. ஆனால் அவர் எதிர்பார்க்கறதுல என்ன தெரியுமா? விசுவாசம். நீ முழுசா நம்பி வந்தீனா, வேற எதையுமே பார்க்காம, இந்த காரியத்துக்கு நான் பார்ப்பேன், அந்த காரியத்துக்கும் பார்ப்பேன் அப்படி சொல்லாம, அவரை மட்டும் நம்பி நேரா அவர்கிட்ட வந்தா அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வியாதி எதுவா இருந்தாலும் தீர்த்து வச்சிருவார். அல்லேலூயா.
வியாதியின் கூறுகளை இயேசு நிச்சயமாய் முறித்து போடுவார். ஆமென். ஆனால் வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, விசுவாசம். முழுசா நம்பி வந்துடும், அதுதான் அவசியம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி இந்த காரியம் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கித்திருந்தாலும் அவரே நரகத்தை குறித்தும் அதிகமாய் பிரசங்கித்தவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நரகத்தை பத்தி ரொம்ப வார்த்தைகள் இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் இவைகள். ஆமென். ஏன்னா இதை குறித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:22 வாசித்தோமானால், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. இவர்களும் ராஜ்யத்திற்குள் வராதபடிக்கு தடை செய்யப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமா அதை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இதுலயும் வர்றாரு, வைக்கிறார் வேட்டு. ஏன் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும், என்னுடைய சீஷன் என்று சொல்லுகிறவனா இருந்தாலும், ஏன்னா இந்த அடையாளங்கள்லாம் சீஷர்கள் செய்த காரியம். நீ அப்படிப்பட்டவனா இருந்தாலும் கூட, நீ தவறு பண்ணும்போது, நீ தேவனுக்கு நேரே இல்லாத போது, தேவனுடைய சித்தத்தை செய்யாதவனா இருக்கிற போது என்ன ஆயிரும்? கைவிடப்பட வேண்டிய ஒரு நிலை, தள்ளப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். அல்லேலூயா. அடுத்ததா இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், 22வது அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். இதுல இங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா குமாரனுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒப்பா இருக்கு. பரலோகராஜ்யத்தை பத்தி இயேசு சொன்ன ஓமையில வர்றது இந்த காரியம். அந்த இடத்துல போய் எல்லாரையும் கூப்பிட சொல்றாரு. எல்லாரையும் போய் சொன்னா ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்றான். கடைசியில வேலைக்காரனை அடிச்சு கொன்னு போடுதான். உடனே ராஜா அங்கே போயிட்டு ஒரு நீதி செய்யறதையும் பார்க்கிறோம். பிறகு ராஜா என்ன செய்யறாரு தெரிவி சோத்திரம், நீங்க போய் வேற சில வேலைக்காரங்களை அனுப்பி நீங்க போய் இன்னும் வழியருகே இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. அதுல தான் நல்லார் பொல்லார் யாருன்னு பார்க்கல, எல்லாரும் வா. அல்லேலூயா. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிட்டு வர வச்சு, அப்படி கூட்டிட்டு வர்ற இடத்துல கல்யாண வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான். அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வரும்போது கல்யாண வஸ்திரம் அவனுக்கு இல்லை. இதை பல விதமா சொல்லுவார்கள். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, யூத கலாச்சாரத்தின் முறைமையின்படி அவங்க உள்ள வரும்போது வெளியில கல்யாண வஸ்திரத்தை கொடுப்பாங்களாம். அந்த கல்யாண வஸ்திரத்துக்கு, அந்த கல்யாணத்துக்கு வரும்போது அந்த வஸ்திரம் அணிந்து உள்ளே போக வேண்டுமா. ராஜாவினுடைய மகன் கல்யாணத்துக்கு போனா அது செய்யணும். அவன் செய்யல. அப்படின்னா இவன் எப்படி வந்தான் உள்ள? இவன் என்ன பண்ணி இருக்கிறான்? திருட்டுத்தனமாய் உள்ள வந்தாள். அல்லேலூயா. வாசல் வழியா வரல, வேற வழியா வந்தால். அதை பத்தி ஆண்டவர் இன்னொரு சொல்றாரு, வாசல் வழியே வராமல் வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போ ரட்சிப்பை பெற்றிடாத ஒரு கூட்டம். அந்த வஸ்திரம் என்பது ஒரு ரட்சிப்புக்குரிய அடையாளமாகவும் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை பெற்றிடாத ஒரு கூட்டம் உள்ள வந்தாலும் அவங்களையும் என்ன பண்ணிடுவாரா, கையையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன், எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க.
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய அந்த கல்யாண விருந்துக்கு, ஏன்னா இந்த இடத்துல சொன்னதை தான் வெளிப்படுத்தல சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அல்லேலூயா. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். மனைவினா யார்? கர்த்தருடைய சபை அவருடைய மனைவியா இருக்கிறது. சபை என்பது நிறைய இன்னைக்கு இருக்குதே பிரதர். எது கர்த்தருடைய சபைங்கிறது? அவருடைய சரீரத்திலே அங்கமாயிருக்கிற எந்த மனுஷனும் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. நீங்க நான் இந்த சிஎஸ்ஐக்கு போறேன், அல்லது நான் ஆர்சிக்கு போறேன், அல்லது பெந்தேகோஸ்தேக்கு போறேன், எதுக்கு போனாலும் சரி, நீ கர்த்தரோட உறவுல இல்லை அப்படின்னா, கர்த்தரோடு இணக்கமா இல்லைன்னு சொன்னா, இந்த மனுஷனை எப்படி கையங்காலையும் கட்டி அந்த புறமான இருளில போடுங்கள்னு சொன்னாரோ அதே நிலைக்கு தள்ளப்பட்டு போயிடுவோம். இன்றைக்கு எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஆவிக்குரிய குடும்பமோ இல்லை ஆவிக்குரிய குடும்பம்னு சொல்லுகிறவர்களோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனோடு இணைந்திராவிடல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடை அவரால் வரும். அல்லேலூயா. கொஞ்சம் நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவன் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனலான முடிவு எடுக்கிறவர். அவரே அப்படி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது வழி இருக்குதா? வாய்ப்பே இல்லை, இல்லையா? அதனால இந்த உலகத்தில் இருக்கும் போதே தயவாய் கர்த்தரை நோக்கி பார்த்து, தயவாய் ஆண்டவரை தேடி அவர் பின்னே வந்துருங்க, அவரை நோக்கி பார்த்துருங்க, ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க. வசனம் இன்னும் சொல்லுது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் வசனம் சொல்லுது. ரட்சிப்பு நிறைவேறுது. ரட்சிப்புனா என்னது? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னா என்னன்னே தெரியாது. மனம் திரும்புதல்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, மலை பிரசங்கத்தில் இருக்கு பாருங்க, நீங்க அதையாவது கீழ்ப்படிஞ்சீங்களான்னு பாருங்க. அல்லேலூயா. மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5 அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதை மாத்திரமாவது கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, குடும்ப வாழ்க்கை என்பது வேறு, அல்லது ஊழியத்தின் பாதையிலே நடந்து கொண்டு போகிற வாழ்க்கை என்பது வேறு. ஆனால் ஆண்டவர் அதிகமாக அட்ரஸ் பண்ணது தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற உறவு நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? தேவனிடத்திலே உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு நீங்கள் நடந்து வருகிறீர்களா, அல்லது எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போக யாருக்கும் விருப்பம் இல்லை தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, அவர் நல்லவர் தான், அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், அதே சமயத்தில் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. ஒரு நாள் மறக்காதீங்க, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். காலம் வரும்போது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம், எல்லாவற்றிலும் முடிவு. அந்த முடிவு வரும்போது அரிக்கட்டுகள் அறுக்கப்படும். கோதுமையை தனியே அறுத்து கோதுமை மணியை வைப்பார், களஞ்சியத்திலே வைப்பார், பதரையோ அவியார் அக்கினியில் சுட்டரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீங்க? எது கோதுமை, எது பதர்? பதர் என்பது சத்துரு விதைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்துரு விதைத்தான். ஹல்லேலூயா. சத்துரு விதைத்தான். ஹேமைன். பதர் சத்துரு கொண்டு வந்து விதைக்கிறது தான் பதர். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் உண்டு. ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, குறிப்பிட்டு வச்சிருக்கிறாரு. நீ இப்ப ஒன்னத்தையும் சேதப்படுத்த வேண்டாம், கடைசியா பார்த்துக்கலாம். அறுப்பு வரும்போது அறுக்கிறதற்கு அனுப்பப்படுகிற தேவ தூதர்கள் வருவார்கள், அவர்களை வைத்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பார் என்று இயேசு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. கவனமாயிருங்கள்.
தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? நான் நல்லா ஜெபம் பண்றேன் பிரதர், நல்லா பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, நல்லா காணிக்க கொடுங்க, நல்லா தசம்பா கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா இல்லையா? வசனத்துக்கு கீழ்ப்படியாத எவனும் அவர் பக்கத்துல போக முடியாது. அல்லேலூயா. அவரிடத்திலே போகிறதற்கு அவர் தான் அழைச்சிருக்கிறாரு, அவர் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு, அவர் கூட்டதுனாலதான் வந்தா. ஆனா வஸ்திரம் இல்ல, கல்யாண வஸ்திரம் இல்ல. உங்க நிலைமை எப்படி இருக்கு? மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது மனம் திரும்பாமல் இருக்கிற வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? எப்படி இருக்கிறாய்? சற்று சிந்தித்து பார் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, சற்று சிந்தித்து பார். உன்னுடைய பாவ வாழ்க்கையிலேயே இருந்துகிட்டு எனக்கு இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை நீ மனது உருகி அழுது புலம்பனதால் அற்புதத்தை நீ பெற்றிருந்திருக்கலாம். ஆனா கடைசியில செக் பண்ணுவாரு, கடைசியில செக் பண்ணுவாரு. பேசுற எனக்கும் சேர்த்து எல்லாரும், ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. எல்லாரும் இந்த உலகத்திலே பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லி இருக்கிற பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, அல்லது கடை நிலையிலே இருக்கிற ஒரு சிறிய மனிதராக இருந்தாலும் சரி. ஏன்னா இயேசு சொன்னாரு, முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினோராய் மாறுகிற நாட்கள் வரும். நீ எந்த நிலையில இருக்கிறப்பா? Are you turned to God? கர்த்தரிடமாய் திரும்பி இருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்றார். யார்கிட்ட இருக்கிற? என்ன செய்யற? Are you being with God? கர்த்தரோடு இருக்கிறாயா அல்லது எங்கே இருக்கிறாய்? என்ன செய்கிறாய் மகனே, மகளே? நான் உன்னை எதுக்கு அழைச்சேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? You are called for soul winning. ஜனங்களை திராய் திருப்புகிறதுக்கு அழைக்கப்பட்ட நீ முடங்கி கை முடக்கி கொண்டு தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறாயே. தேவன் இவைகளில் பிரியப்படுகிறவர் அல்ல. தயவாய் கவனமாய் கவனித்து விடு. தேவனை நோக்கி பார், தேவனிடத்தில் சேர முயற்சி பண்ணு. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருக்கிறாய்? கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறாயா? என்ன செய்கிறாய் மகனே, மகளே? நான் உன்னை அழைச்சது தேவனுக்கு நேரே ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பதாக நீ நீதி உள்ளவராய் இருக்கிறாய் என்பதை எனக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னை அழைத்தேனே. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அழுகையும் பற்கடிப்பும் வைக்கப்பட்டிருக்கிறதை மறந்து போனாயோ? கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் நிலைமை இது. மத்தேயு 25:30 சொல்லுது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். எதை பார்த்து சொன்னார்? இந்த காரியம் என்னன்னு தெரியும் இல்லையா? தாளந்துகளை கொடுத்தார் எஜமான் கூப்பிட்டு. 5 தாளந்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தார், 2 தாளந்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தார், 1 தாளந்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தார். அது எப்படி எழுதியிருக்குன்னா, அவன் அவனுடைய திறமைக்கு ஏற்றார் போல் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டி, இந்த 1 தாளந்து பெற்றவன் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்திருக்கு, ஒரு குணம் இருந்திருக்கு, ஒரு காரியம் அவன்கிட்ட இருந்திருக்கு, அதனால தான் எஜமான் அவருக்கு கொடுத்தாரு. ஆனாலும் அந்த 1 தாளந்து என்ன பண்ணிட்டான்? பூமியில புதைச்சு வச்சேன்னு சொன்னா. Are you wasting the anointing of the Lord in you? உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை தேவையில்லாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறாயோ? மனம் திரும்பு.
மற்றவங்களை பார்த்து நீ இந்த தப்பு பண்ண, நீ அந்த தப்பு பண்ண, இவன் இப்படி பண்றா, அவன் இப்படி பண்றா, வசனம் இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது, அதை சொல்லுது, இதை சொல்லுது. நீ சரியா இருக்கிறாயா? நீ தேவனோடு இருக்கிறாயா? ஊழியர்களுக்கும் பிரச்சனை. விசுவாசிகளும் ஊழியர்களுக்கு விரோதமாக எழுப்பி பேசுகிற காரியங்கள். தாவீது சொன்ன அது பழைய ஏற்பாட்டிலே எப்படி இருக்குது காரியம். ஒளிந்து போகக்கூடிய ஊழியத்தின் மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பற்றி மோசேவின் முகத்தில் இருந்த மகிமை ஒளிஞ்சு போகக்கூடிய ஊழியத்துக்கே அந்த மகிமையை ஆண்டவர் கொடுத்திருப்பாரானால், அழிவில்லாததும் மாசற்றதுமாயிருக்கிற இந்த ஊழியத்திற்கு எப்பேற்பட்ட மகிமை உண்டு என்பதை நினைத்து பாருங்கள் என்று அவள் சொல்ற காரியத்தை மறந்துடாதீங்க. அப்ப ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசும்போது என்ன ஆயிரும்? தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார்னா போய் கண்டிங்க, அது ரொம்ப நல்லது. பகிரங்கமாக ஒரு பொது தளத்தில் வைத்து அதை பற்றி பேசுவீர்களானால் இது பேக் பைட்டிங், இது பின்னால் பேசுகிறது, புறங்கூறுதலாம். இது பயங்கரமான பாவம். தேவன் வெறுக்கிற பாவத்தில் இது பயங்கரமான பாவம். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒருத்தர் குறை சொல்றது, ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் எழும்புறது, இதெல்லாமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே. தேவனுக்கு நேரே திரும்புகிறதுக்கு மனதில்லாமல் இருக்கிறீர்களே. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு பதிலாக ஃபுல் ஆஃப் ஆர்கியூமெண்ட், தேவையில்லாம ஒரே வாக்குவாதங்கள், வீணும் வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லுகிறது வேதம். பரியாசம், வம்பு, புத்தீனமான பேச்சு, மற்றவர்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருக்கிறீர்களோ? உங்களுக்கு கொடுத்த தாளந்தை நீங்கள் புதைத்து வைத்து விட்டு நீங்க அந்த தாளந்தை செலவு பண்ணாம யாருக்கு செலவு பண்ணணும்? ஆத்தும பாரத்தோடு செலவு பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யாமல் விட்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, will you come back to me again? என்னிடத்தில் திரும்ப வருவாயோ? என்னிடத்தில் திரும்ப வருவாயோ? என்னிடமாய் திரும்பி வா. அவன் அவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் கட்டினது அக்கினியால் சோதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையில் கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கவனமாயிருங்கள் பிரியமானவர்களே. யாருக்கு விரோதமா டக்குன்னு பேசாதீங்க. தவறு பண்ணிட்டா கூட நேரா போய் கடிந்து கொள்ளுங்க. நேரடியா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நேரடியா கடிந்து கொள்ளுங்க. அது ரொம்ப சரியா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு வெளியில போய் பொது தளத்துல அது இதுன்னு சொல்லி பேசுறது எந்த விதத்திலும் குற்றமாய் பாவமாய் இருக்கிறது. தயவாய் இவைகளை விட்டு விலகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 13:28 வாசிக்கிறோம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இந்த கேரக்டர்ஸ், இந்த மூன்று முற்பிதாக்களையும் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கல. பாருங்க, தீர்க்கதரிசிகளை பத்தி சொல்றாரு. ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா என்னது, இங்க இருந்து அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். எதிர்த்தரப்புல அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு நம்மள புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும் போது, அதுவும் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இருக்கிறதையும் நம்மள அவங்க புறம்பே தள்ளுறத பார்க்குவோன்னு சொல்லுங்க. மனம் திரும்பாவிடல் இது சம்பவிக்கும். எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு சகோதரனே, சகோதரியே. தேவனுடைய வார்த்தை இது கொஞ்சம் எச்சரிப்பின் சத்தமே. இது தேவனிடத்திலிருந்து நேரடியாய் வந்தது. இது ஃபில்டர் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கு சொல்லுகிறார்? இது எல்லாருக்குமான ஒரு எச்சரிப்பின் செய்தி. கவனமாயிருங்கள்.
தேவனுக்கு நேரே திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரே திரும்பி வா. ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. இதை கவனிங்க, இதை கவனமா கவனிச்சு நீங்க தேவனிடத்திலே மனம் திரும்புதலின் இருதயத்தோடு வருவீர்களோ, தேவனுக்கு நேரே மனம் திரும்புதலின் ஆவியோடு வருவீர்களோ, அவர் நிச்சயமாய் உங்களை மன்னிக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டு விஷயம் நமக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஒன்று, கர்த்தராகிய இயேசு எப்பொழுது வருவார் என்பது தெரியாது. இன்னொன்று, நம்முடைய மரணம் நமக்கு இன்ன நாள் என்பது தெரியாது. அதனாலே காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. Turn to God. தேவனுக்கு நேரே திரும்பு, தேவனுக்கு நேரே திரும்பு மகனே. தேவனை நோக்கி பார்த்து திரும்பு, தேவனிடமாய் சேர். கர்த்தர் அதை விரும்புகிறார். இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே ரட்சணிப்பின் நாள். மறந்து போகாதே. ஹல்லேலூயா. முதல்ல வாசித்த வார்த்தையை வாசிக்கிறேன். புறம்பான இருள் ராஜ்யத்தின் புத்திரரோ, மத்தேயு 8:12, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அழுகை, endless cry. இது ரெவலேஷன்ல சொல்லுது, வெளிப்படுத்தல. ஆட்டுக்குட்டியானவர்கள் கண்ணீரை துடைப்பார். யாருக்கு? உபத்திரவத்தின் மத்தியில இருந்து வருகிறவங்களுக்கு. இந்த இடத்துல எல்லாரையும் உபத்திரவப்படுத்தணுங்க நிலைமை. சற்று யோசித்து பாருங்கள், கவனமாயிருங்கள். கர்த்தருக்கு நேரே திரும்ப ஒப்பு கொடுங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகிமையின் தேவனே, மாறாத தேவனே, நீர் எங்களிடத்தில் எச்சரித்து சொன்ன இந்த ஒவ்வொரு காரியங்களுக்காய், ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களில் உள்ள குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து, கர்த்தர் என்ற பேசினார்னு சொல்றவங்க மட்டும், இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை நிச்சயமா ஈட்டினால் குத்தப்பட்ட ஒரு வார்த்தையாய்த்தான் வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கீழையாத்தல் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ. ரண வைத்தியன் என்ன செய்வான்? அந்த காயத்தின் ஆழத்திற்குள்ளே சென்று அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த கூரை வெட்டி எடுத்து சீல் பிதுக்கி காரியங்களை சரி பண்ண வேண்டியது ரண வைத்தியனின் கடமை. இன்று கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா என்னை திருப்பிருங்க, உங்களுக்கு நேர திருப்பிருங்க, உங்களுக்கு நேர கொண்டு வந்துருங்க. நீங்க விரும்புகிற பாத்திரமாக, உங்களுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக என்ன மாத்திருங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கதறுதலோடு, லார்ட் கவர் மீ, என்னை முழுமையாய் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, என் மாம்சம் உருவழிந்து போகும் என்று சொல்லுகிறதே வேதம். அந்த உருவழிந்து போகிறதுக்கு முன்னமே லார்ட் உமக்கு நேரே என் கையை ஏறெடுக்க, உமையே நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும். கிருபையாயிரும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க, கண்களை திறங்க. தேவனுக்கு நேரே திரும்ப உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பேசிய அந்த வார்த்தைகளை நம் இருதயத்தில் வைத்து தேவனுக்கு நேரே திரும்பிட தேவன் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.